கடந்த திமுக ஆட்சியில் கரூரில் திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் நடந்த துயர சம்பவத்தின் போது அன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் செய்த தவறு என்ன? இன்றைக்கு கரூரில் பேசிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதிர்ச்சியில் இருக்கிறார்களா கரூர் மக்கள்? ஒட்டுமொத்தமாக கரூர் மேடையையே இடைத்தேர்தல் பிரச்சார மேடையாக மாற்றியதின் பின்னணி என்ன? பார்க்கலாம் இந்த காணொளி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கரூருக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பயணம். அவருடைய பேச்சு இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு அதிர்ச்சியான மனநிலையில மக்கள் பலரும் இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சமூக வலைத்தளங்கள்ல எழுதுகிறார்கள், பொதுவெளியில மக்கள் அதை பேசுகிறார்கள், ஒரு உரையாடல் தொடங்கி இருக்கிறது. காரணம், முதலமைச்சராக இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அவர்களுக்கு அரசு வேலை, ஆறுதல் சொல்ல போகிறார் என்றுதான் ஒரு நிகழ்ச்சி நிரல் எல்லோரும் அறிந்தது, எல்லோருக்கும் அது தெரிந்த ஒன்று. ஆனால் திருச்சி கிழக்கில் நன்றி சொல்ல செல்வதாக சொன்ன திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் சென்று செய்தது இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம். அப்பொழுதே பெரம்பூரில் வெற்றி பெற்றிருக்கிறார், ஏன் இன்னும் அவர் பெரம்பூர் தொகுதிக்கு சென்று நன்றி சொல்லவில்லை என்று எல்லோரும் கேட்டார்கள். எல்லா மக்களும் கேட்கிற ஒன்று, பெரம்பூர் மக்கள் எதிர்பார்க்கிற ஒன்று. ஆனால் அவர் திருச்சிக்கு சென்றார், நன்றி சொன்னார். ஏனென்றால் திருச்சியில் தேர்தல் வர இருக்கிறது, மீண்டும் அந்த தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்று இடைத்தேர்தலை கட்டமைத்தார். இடைத்தேர்தலுக்காக நன்றி சொன்னார். ஏன்னா அந்த இடைத்தேர்தலை உருவாக்கியவரே இவர்தான். அது ஒரு செய்தி. இரண்டாவது, கரூருக்கு செல்கிறார். கரூர்ல கூட அவர் சோகத்தை, துயரத்தை பங்கெடுத்துக் கொள்வார் என்று நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் என்ன அதிர்ச்சினா, அங்கு போயும் கூட இடைத்தேர்தல் பிரச்சாரமாக அவர் மாற்றி இருப்பது தான் அதிர்ச்சி. இங்க குறிப்பு, இன்னும் அவர் பெரம்பூருக்கு நன்றி சொல்ல போகல. மாற்றம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் திரு ஜோசப் விஜய் அவர். ஆனால் முழு மனதோடு மக்கள் இவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கல. என்னால் உங்களுக்கே தெரியும், அது 107 இருக்கிறது. முதலமைச்சராக ஒரு தனிப்பெரும்பான்மையோடு ஒரு கட்சி வரணும்னா 119 என்கிற எண்ணை எட்ட வேண்டும். ஆட்சி அமைத்த இந்த 60 நாட்கள்ல இதே சமூக வலைத்தளங்கள்ல சில வீடியோக்கள் பகிரப்படுது. அதுல நாங்க ஆட்சி மாற்றம் என்றும் புதியவர் வர வேண்டும் என்று திரு ஜோசப் விஜய்க்கு வாக்களித்தோம், ஆனால் இன்றைக்கு நாங்கள் வருத்தப்படுகிறோம், ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம்னு பேசுறத பார்க்கிறோம். நாம் பேசிக்கொண்டிருக்கிற இதே வேளையில கூட டாஸ்மாக் ஊழியர்களுடைய போராட்டம் நடக்கிறது சென்னையில். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கூட நாங்கள் ஆட்சி மாற்றம் என்றும் திரு ஜோசப் விஜய் வர வேண்டும் என்று வாக்களித்தோம், ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம். இன்னொரு பகுதியில் யாருனே தெரியல, தாவேக்காவுடைய கட்சி நிர்வாகி ராகுல் அப்படின்னு திருவொற்றூர் பகுதி மாமூல் கேட்டு எங்களை மிரட்டுறாரு அப்படின்னு ஒரு அம்மா அழுவுற காட்சியை நம்ம பார்த்துருக்கோம். பிறகு இன்னும் பல செய்தி இருக்கு. இப்படி இந்த 50-55 நாட்கள்ல விஜயை முழுமையாக நம்பி வாக்களித்தவர்கள் அதிர்ச்சியில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த நிலையில திரு விஜய் அவர்களுடைய இன்றைய இந்த கரூர் பேச்சு என்பது இன்னும் கூடுதலான பல பேருக்கு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. இங்க சிபிஐல ஒரு வழக்கு விசாரணை இருக்கிறப்ப மற்றவர்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசலாம், பேசிவிட்டு போகலாம். ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் திரு விஜய் அவர்கள் குற்றச்சாட்டை அடுக்கி கொண்டு போகிறார். காவல்துறை நடத்திய நாடகம் என்கிறார், நான் நம்பி ஏமாண்டு விட்டேன் என்கிறார். எல்லோர் கையிலும் அந்த வீடியோ ஆதாரம் இருக்கு. பொதுச் செயலாளர் பேசுகிறார், 12:30 மணிக்கு திரு ஜோசப் விஜய் வந்து விடுவார் என்று. அன்றைக்கு நடிகர் விஜய். ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்தது இரவு 7 மணிக்கு மேல. இன்னும் அந்த வீடியோ ஆதாரம், சாட்சிகள் அப்படியே இருக்கிற நிலையில இன்றைக்கு கரூருக்கு சென்ற திரு விஜய் அவர்கள் பேசிய பேச்சு இருக்கலை, அது என்ன மாதிரியான அரசியல்? அது
ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்க நீங்க இத பேசலாமா அப்படி என்கிற கேள்விதான் மக்கள் கேட்கிறார்கள். நீங்க திமுகவை அழிக்க வேண்டும், திமுகவை ஒழிக்க வேண்டும்னு பேசுறது புரிந்து கொள்ள முடிகிறது. அது அரசியல் பேச்சு. ஆனால் உங்களை நம்பி வாக்களித்த மக்கள் இருக்கிறார்கள் இல்ல, இவர் வந்தால் நமக்கு ஏதாவது மாற்றம் செய்வார்னு. மறுபடியும் மாற்றம் செய்வதாக சொல்லி நீங்க திமுக வெறுப்பு அரசியலை தான் பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டு போவது உள்ளபடியே மக்களுக்கு வெறுப்பை தான் தூண்டும் அப்படின்றத கவனிக்கணும். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு திரு ஜோசப் விஜயுடைய பேச்சு, முதலமைச்சர் விஜயுடைய பேச்சு ஒரு ஏமாற்றமான பேச்சாக தான் அமைந்திருக்கிறதுன்னு பலரும் சமூக வலைத்தளங்கள்ல எழுத தொடங்கியிருக்கிறார்கள். இதை நம்ம கவனிக்கணும்னு எத்தனை நாளைக்கு இந்த அரசியலை இவர் செய்ய போகிறார் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. அப்ப கரூருக்கு ஆறுதல் சொல்ல இல்லாமல் இடைத்தேர்தலுக்கான பிரச்சார களமாக மாற்றி இருக்கிறார் திரு விஜய் அவர்கள். இதுல வாயை திறங்க சிஎம்னு கேள்வி கேட்கிறாங்க. இன்னைக்கும் வாயை திறங்க சிஎம்ன்ற கேள்வி அப்படியே இருக்கு. எதை பற்றி சிஎம் வாயை திறக்கணும்? ஸ்ரீவைகுண்டத்துல சட்டமன்ற உறுப்பினர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு, அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு வாயை திறந்து பேசணும். அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பள்ளியில ஒரு மாணவிய எப்படி அவர்கள் எதிர்கொண்டார்கள், எவ்வளவு அவமானப்படுத்தினார்கள், அதை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. பொதுவெளியில இன்றைக்கு இருக்கக்கூடிய கில்லி சரத் அமைச்சர் அவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்திய ஒரு வீடியோ ஆதாரம் இருக்கு, அது குற்றச்சாட்டா இருக்கு, அதை பற்றி பேச வேண்டும் என்கிறார்கள். கும்மிடிப்பூண்டியில ஒரு வடமாநில சிறுமி பாலியல் தொல்லை செய்து கொல்லப்பட்டிருக்கிறார், அதை பற்றி பேச வேண்டும் என்று இன்றைக்கு கேட்கிறார்கள். 200 யூனிட் ஃப்ரீன்னு நீங்க மேடையில பொதுவா பேசிட்டு இன்றைக்கு 200 யூனிட்டுக்கு ஒரு ஸ்லாப் வச்சிருக்கீங்களே, அதை பத்தி பேசுங்கன்னு எதிர்கட்சி கேட்கிறார்கள். டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் செய்து உங்களை பேச சொல்றாங்க. பத்திரிகையாளரை சந்தித்து முதல்ல திரு விஜய் அவர்கள் பேசணும்னு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள். சோஃபா மாடல்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது, குதிரை பேரம் நடப்பதாக, அதை பற்றி பேச சொல்லி கேட்கிறார்கள். இப்படி திரு விஜய் அவர்கள் பேசுவதற்கு எவ்வளவோ இருக்கிறப்ப திரு விஜய் அவர்கள் எதை தெரியுமா பேசியிருக்காரு? மேடையில டேஷ்னு பேசியிருக்காரு. இந்த டேஷ் அப்படின்ற வார்த்தையை ஒரு முதலமைச்சர் பயன்படுத்துறதை பார்க்கிற பொழுது உள்ளபடியே ரொம்ப அதிர்ச்சி, பார்க்கிறவர்களுக்கு வேதனை. ஒரு முதலமைச்சர் பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசக்கூடிய பேச்சா அப்படின்ற வருத்தம், வேதனை இருக்கு. ஒரு முதலமைச்சர் டேஷ்னு பதிவு பண்றாரு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அந்த டேஷ்ல நம்ம என்ன வார்த்தை வேண்டுமானாலும் நிரப்பிக்கொள்ளலாம். அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால் ஒட்டுமொத்தமாக இந்த கரூர் பயணம், காவல்துறை மீது குற்றச்சாட்டு, இன்றைக்கும் கடந்த கால ஆட்சி மீதான குற்றச்சாட்டு, மேடையில டேஷின்னு பேசியது, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை பற்றி பேசாமல் கடந்திருப்பது, இன்றைக்கும் அந்த கரூர் மக்களை மூளைச்சலவை செய்கிற வகையில அவருடைய பேச்சு அமைந்திருப்பது என ஒட்டுமொத்தமாக கரூர் பேச்சு என்பது இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த பேச்சு என்பது ஏமாற்றமான பேச்சாகத்தான், அதிர்ச்சிகரமான ஒரு பேச்சாக அமைந்திருக்கிறது அப்படின்றதுதான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. உங்களுக்கு வாக்களித்தவங்களுடைய எண்ணிக்கை கம்மி, அதை நீங்க மறந்துடக்கூடாது. அவர்கள் நம்பலாம், உங்களுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க, அதை மறந்துடாதீங்க என்பதுதான் எல்லோருடைய கருத்தும் கூட. நன்றி, வணக்கம். கிங் செய்திகளை தொடர்ந்து வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைகளை மாற்றி எக்ஸ்சேஞ்சில் புதிய நகைகளுக்கு கிராமுக்கு கூடுதல் உழைப்புற லலிதா ஜுவல்லரி. இணைந்திருங்கள் கிங் 360. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.